கேளுங்க. அவர்களுடைய மனுக்கள் பற்றி நாம் தமிழ் எந்த அளவுக்கு வந்து மத்திய அரசுக்கிட்டையும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தும்? இல்லை இதை வந்து இப்போ இந்த இதில் வழக்கு வந்து சட்ட போராட்டத்தை எங்கள் ஐயா தொடர்ச்சியாக செய்து வராங்க. அரசியல் போராட்டத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இல்லை இஸ்லாமிய சொந்தங்களின் விடுதலையை வலியுறுத்தி அதுக்கான சட்ட போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக எங்கள் ஐயா, உங்களுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் முன்னெடுக்கிறாங்க. அரசியல் போராட்டத்தை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வரோம். அதில் என்னென்னா, இதில் இப்போ இருக்கிற கொடுமை என்னென்னா, இன்றைய மாண்புமிக்க முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு தாங்கன்னு தான் கேட்டு பெற்றாங்க. கடைசியாக அதில் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கலைங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, நோய்வாய்ப்பட்டுட்டோம், முன் விடுதலை தாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த நீதிமன்றம் முன் விடுதலை கொடுக்குது. ஏன்னா நம்ம அரசு பதில் மணி தாக்கல் பண்ணுது. அவங்க எந்த மனநிலையில் உள்ளே போனாங்களோ அதே மனநிலையில் இன்னும் இருக்கிறாங்க. வெளியில் வந்து அங்கே இருக்கிற இந்து மத தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துன்னு பதில் மணி தாக்கல் பண்ணிட்டு உங்களுக்கு சிக்கல் புரியுதா? இது ஏற்கனவே விடுதலை ஆகி 2 வருஷம் வெளியில் இருந்தவங்களை மறுபடி உள்ள கொண்டே அடைச்சிருச்சு. அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். அதில் உச்சநீதிமன்றம் வந்து மாநில அரசே அவங்க விடுதலையை முடிவு செய்யலாம்ங்கிற போது அப்போ உச்ச நீதிமன்றமும் சொல்லுது, உயர் நீதிமன்றமும் சொல்லிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த வெளியில் 2 ஆண்டு இருந்தவங்களை திருப்பி கொண்டு போய் சிறையில் அடைக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்போ அதுதான் இப்போ அந்த சட்ட போராட்டம் தான் ஐயா செய்கிறாங்க. நான் வந்து மிகப்பெரிய ஒரு வலியுறுத்தி ஒரு பெரிய போராட்டம் செய்ய இருக்கேன் சென்னையில். அது இப்போ டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் செய்வேன். நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டே போனேன். அப்போ போகும்போது இந்த வலியுறுத்திட்டே போனேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எனக்கு இந்த அனுமதியை தரலை. அது குறிப்பாக மேலப்பாளையம் பாளையங்கோட்டையில் செய்ய போகும்போது தரலை. கேட்டால் அதுக்கு பதிலாக ஆர்எஸ்எஸ் அனுமதி கேட்குது அப்படின்னு. நான் கூட சொன்னேன், நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க, எனக்கும் கொடுங்க, அவங்க பிரச்சனையை பேசிட்டு நான் என் பிரச்சனையை பேசுகிறேன்னா. ஆனால் மறுத்துட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அது தொடர்ச்சியாக அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுனால இப்போ நான் அதை செய்கிறேன். நான் அது ஒரு ஒரு ஆவணப்படம் எடுத்தீங்க. இந்த பாதிக்கப்பட்ட எங்கள் குடும்பங்களை, இப்போ என் தங்கச்சி போல் உள்ளவங்களெல்லாம் பேச வச்சு, இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு புரியல, என் தாயும் தங்கையும் எங்கள் குடும்பமாக அந்த கண்ணீரோடு அந்த வேதனையை பதிவு பண்ணும்போதாவது எங்கள் வலி உங்களுக்கு புரியுதான்னு கேட்குறதுக்காக எடுத்திருக்கேன். அதை போட்டு திரையிட்டு காட்டி அது ஒரு பெரிய மாநாடு போல் செய்யிருக்கேன். அதை விரைவில் செய்வேன். இல்லை, அது எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் அது இது இல்லைல்ல. இப்போ இலங்கையில் நம்ம மக்கள் வாழ்கிற பகுதியெல்லாம் பெரிய பாதிப்பை நம்ம பார்க்குறோம். அதனால் கவனமாக தான் இருக்கணும். மக்கள் நம்மளும் கவனமாக இருக்கணும். அரசும் அதை எடுத்திருக்கிறதா சொல்லுது, நம்ம நம்புவோம். வேறு என்ன, முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் மருத்துவர்கள்லாம் 24 மணி நேரம் பணியில் இருக்கணும், காவலர்கள்லாம் விழிப்புணர்வு இருக்கணும், மீட்பு படையெல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறத நம்ம செய்தியில் நீங்கள் காட்டினதை பார்த்தா தான் நான். அதெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் அரசு செய்யலை. பெரும்பு இப்போ நமக்கு காலநிலை மாற்றத்தால் நம்ம இருக்கிற ஒரு பேரிடர், நமக்கு பருவமழைன்னு ஒன்றும் கிடையாது, அதை மறந்துடுங்க. பெருமழை புயல் மழை தான் இது அவங்களுக்கு. அது வந்து அதை எதிர்கொள்ள தயாராகிடும். நம்ம அழிவை நோக்கி நகருங்கிற புரிதலும் உணர்வுமே நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி தான், எப்போ மழை பெய்யும் எப்போ புயல் வரும்னு எவனுக்கும் தெரியாது. இப்போ அதை பேசிக்க முடியாது. செயல்படலை இல்லை, உங்களுக்கு தெரியுது இல்லை, செயல்படலை. நீர்த்தேக்கங்களை தூர்வாரி பராமரிக்கலை, புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கலை, இருக்கிற நீர்த்தேக்கங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுருச்சு. இதை எத்தனை வருஷத்துக்கு பேசுறது? ஆக்கிரமிப்பை இடிங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நீதிமன்றம் எங்கே கட்டப்பட்டிருக்கு தம்பி? அரசு அலுவலகங்களே புரியுது உங்களுக்கு, ஏரி ஆக்கிரமிச்சு தான். பல விண்ணூர்தி நிலையங்களை ஏரி ஆக்கிரமிச்சு தான். அப்புறம் மக்களை ஆக்கிரமிச்சுட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தா அப்படி. சரி, கைது செஞ்சவங்க ஒரு நாள் அந்த எங்கள் தலைவனின் படத்துக்கு வணக்கம் செலுத்துகிற காலம் வரும் விரைவில். இப்போ பரவாயில்ல,
ஒருத்தர் தானே கைது செஞ்சுருக்காங்க, பலாயிரக்கணக்கில் கைது செஞ்சாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி வருது இல்லை வரும். இணையும் போது பார்த்தேன், நீங்கள் எப்படி பார்த்தீங்க? இணையும் போது பார்த்தீங்கல்ல, அப்படி நானும் பார்த்தேன். ஐயா என்னுடைய மதிப்பிற்குரிய ஒருவர், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஐயா நம்ம அதில் ஒன்றும் கருத்து இல்லை. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அணியை வலுப்படுத்த தான் போராடும். அதில் போய் கூட்டணி வைக்காதீங்க. என்னைய சொன்னீங்கன்னா நான் கூட்டணி வைக்கல, தனிச்சு போட்டிடுறேன். அதான் அதை தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு நான் ஏன் நான் கூட்டணி வச்சிருக்கிறேன்ல 8 கோடி மக்களோடு, மக்களை நம்பி. முதல்ல ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நான் முழுமையாக நேசிக்கிறேன், நம்புறேன். என்னுடைய வெற்றிங்கிறது எனக்கானதில்லை, என்னுடைய தோல்விங்கிறது என்னுடையதில்லை. அதனால் அதை போய் பேச்சுக்காது. நான் என் கால்களை நம்பி தான் என் பயணம், புரியுதா? அதனால் அதை போய் பேசிக்க வேண்டியது தேவையில்லை. மற்றவர்கள் முடிவுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. என் முடிவு கூட்டணி வைக்கல. தமிழக நலன்ல தமிழக முதலமைச்சர் அக்கறை செலுத்தல, ஆளுங்கட்சி அக்கறை செலுத்தலன்னு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி கடந்த ஆட்சிக்காலம் சரியா செய்யலன்றது முதலமைச்சர் சொல்றாரு. 2 பேரும் நேருக்கு மாறி மாறி. நீங்கள் பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்கல்ல, அதுதான் இப்போ நடக்கும். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இவங்க செய்யலைம்பாங்க. அது எப்படி சொல்கிறான்னா, நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ என்னை குறை சொல்லி புனிதப்படுத்திக் கொள்வதும், நீ ஆட்சியில் இருக்கும்போது உன்னை குறை சொல்லி நான் புனிதப்படுத்திக் கொள்வதும் இன்று நேற்றல்ல, அரை நூற்றாண்டுகளாக நடக்குது. இதில் ஏமாளிகள் யாரு? நாங்கள் தான். அதனால அதை பேசிட்டு இருக்கக்கூடாது. திமுகவை பற்றி அதிமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை, அதிமுக பற்றி திமுக சொல்கிறது அத்தனையும் உண்மை. அப்போ மாறி மாறி இவன் சரியில்லைன்னு இவங்க சொல்கிறாங்க, அவர் சரியில்லை இவங்க சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் சரியில்லை ஒழிப்போம்டாங்கிறோம். எப்போ சரியா? வேற ஏதாவது கேள்வி? கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கிற கொள்ளை சம்பவம் கவுண்டம்பாளையத்தில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க காவல்துறையை சுட்டுதான் பிடிச்சிருக்காங்க. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவங்களே சுட்டு பிடிக்கிறது ஓகே. இதே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாலியல் துப்பாக்கி சுட்டு தான் பிடிச்சாங்க. இல்லை, எங்களோடது எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடு. ஆனால் பாலியல் வன்புணர்வு, படுகொலை இதுக்கெல்லாம் மரணத்தை தவிர வேறு எதுவும் தண்டனையாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் கொள்கை முடிவு. அதில் என்ன குறையாது. இந்த நாட்டில் குற்றங்கள் குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதும் குற்றங்கள் போற்றப்படுவதும் உருவாயிடுச்சு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை கொலை பண்ணாலும் 90 நாளில் வெளியில் வந்துடலாங்கிற நிலைமை இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த திருட்டு, இந்த கொலை எல்லாம் நிறைந்த போதையில் தான் இந்த எல்லா குற்றச்சம்பவங்களும் நிகழுது. இந்த குற்றத்தையெல்லாம் பிரசவிக்கிற தாயாக மது. அதை தெருவுக்கு தெரு திறந்து விட்டுட்டு கஞ்சா, அபின்னு, கொக்கைன்னு, மெத்தப்பட்ட மீன், இப்படி ஏகப்பட்ட வாய்க்குள் நுழையாத போதைப் பொருள்லாம் விற்கிற அனுமதிச்சுட்டு இந்த குற்றங்களை சுட்டு பிடிக்கிறேன், கட்டுப்பிடிக்கிறேன்லாம் அது கட்டுப்படுத்தாது. நீங்கள் அந்த தங்கையை வன்புணர்வு செய்த 3 பேரும் போதையில் இருந்தானா இல்லையா? இப்போ இந்த திருநவன் என்ன மனநிலை இல்லை? நீங்கள் வெக்கப்படுங்க. சமூகம் திருட்டு சமூகமாக குற்றச்சமூகமாக ஆயிடுச்சு. இப்போ வெளியில் தெரியுது, அமைச்சரவையெல்லாம் அதில் இருக்கிறவன் அதிகாரத்தோடு திருடுறான், இவன் அதிகாரம் இல்லாமல் திருடுறான். அவ்வளோதான். அண்மை காலமாக செய்தியாளர் சந்திக்கும் போது கேள்வி கேட்கும் செய்தியாளர்கள் கடுமையாக நடந்துக்கிறார், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்றது ஒரு தொடர்கதையாகவே இருந்துட்டு. தொடர்களை எத்தனை இடத்துல நடக்குது? உங்ககிட்ட இது கடுமையாக நடந்துக்கிறாரா? கேள்வியாக வச்சா பரவாயில்ல. நீங்கள் கேள்வியை கேட்க தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்குறது, அதுக்கு நாங்கள் விளக்கம் சொன்னால் மரியாதையாக பேசுங்கிறது. அப்போ கோவரமாக வராதா? எனக்கு மரியாதை கற்பிச்சுக்குது, எனக்கு கோவரமாக வராதா? நீங்கள் ஒரு அரசியலை சார்ந்து, ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்தில் போய் இருந்துக்கிறீங்க. அவர் உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்தை வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது? கேள்வி கேட்கும்போது கண்ணியமாக பதில் சொல்வதும், மரியாதை கடைப்பிடிப்பதும், நாகரீகத்தை கடைப்பிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கிறவங்களுக்கும் இருக்கணும். புரியுதா? அதை கவனமாச்சு. எத்தனை இடத்துல சகிப்புனா என்ன வேணாலும் பேசுவீல்ல? சகிப்புத்தன்மை இருந்தால் நான் ஏன் இந்த வேலையை செய்கிறேன்? நான் சினிமா எடுத்து பழச்சிட்டு இருந்திருக்கலாம்ல. சகிப்புத்தன்மை கூடாது தான். அநீதியை கண்டு சகித்து கொள்ளாதவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்துங்கிறாங்க நபிகள் நாயகம். அநீதியை கண்டு நீ கோவப்படுவேனால் நீனும் என் தோழனேங்கிறான் சேகுவாரா. எங்கள் பாட்டை ரவுத்திரம் பழகுங்கிறான். நான் இப்போ எதை செய்யலாம்?
இந்த போக்கு சரியானது. நீங்க ஒழுங்கா இருங்க, நான் ஒழுங்கா பதில் சொல்லுவேன். நீங்க நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க எது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுற சீமானதை நீங்க பார்த்துருக்கீங்க. அது நீங்க நீங்க எனக்கிட்ட வருத்தம் தெரிவிங்க, இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் போதைப் பொருள் இந்தியா மாநில அத்தனை மாநிலத்தில் போதைப் பொருள் இல்லையா? அது ஆளும் பிஜேபி அரசாங்கத்தை இருக்கா இல்லையா? நீங்க என் வீடு குப்பையா கிடக்குன்னா அந்த வீட்டுல குப்பை இல்லையான்னு கேட்கக்கூடாது. புரியுதா? நீங்க உங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். நான் என் நாட்டை பத்தி தான் பேச முடியும். எங்க அவங்க அப்பையும் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கா எங்க அப்பனும் குடிக்கணுங்கிறது பேச கூடாது. அது தப்பு. எப்படி சொல்றீங்க? என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்துல உடன்பாடு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 72,000 கோடி இதுல முதலீடு செய்யப்படுது. இதுவே பல மாவட்டங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல நாடுகளில் இது தோல்வியடைஞ்ச ஒரு திட்டம். உலக வங்கியின் திட்டம் இது. உங்களுக்கு புரியும். திடீர்னு துறைமுகம் கட்டுவது, திடீர்னு விண்ணூர்தி நிலைய விரிவாக்கம், திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம், திடீர்னு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை, இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் எதிர்க்கிறேன். எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை, எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்கு, அரசு போக்குவரத்து இருக்கு, தொடர்வண்டி ஏற்கனவே இருக்கு, தானி இருக்கு, உந்துருளி இருக்கு. எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்குறோம். நீ அதுக்கு மேலே எல்லாத்தையும் மேலே கட்டுறேன்னா 100 பேர்ல எத்தனை பேர் மெட்ரோவில் போகிறான்? எதுக்கு 72,000 கோடி படிக்க உட்காந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற? நான் படுத்து மருத்துவம் செய்கிற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற? பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற? அந்த முதலாளி யாருன்னு கேட்டால் சொல்ல மாட்டேற. இந்த ஃப்ளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்போ இது எது அத்தியாவசியம்னு இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பற்றி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள், திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா? அப்போ வலிக்குமா வலிக்காதா? அதனால அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கூடு, நாசமாக போ. 156 லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு. என் மாநிலம் 10 லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு. யார் தலையில சுமத்திட்டு போவ? அதில் எனக்கு பெரிய இது இல்லை, கருத்து இல்லை. என்னத்தையோ பண்ணிட்டு போங்கிறதா. அதில் என்ன வருந்தத்தக்கதாக இருக்குன்னா, அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து நம்முடைய தாத்தா காமராஜர் படிக்க வச்சார். இப்போது பல்லாயிரக்கணக்கான மதுக்கடைகளை திறந்து நம்மளை குடிக்க வச்சு தனியார் முதலாளிகள் லாபமற்ற ஒரு தொழிலாக கல்வி மாறிட்டதுனால அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்ந்துச்சுன்னா தனியார் முதலாளிகளின் லாபம் குறைஞ்சிடும். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். இப்போ தனியார் முதலாளிகாரனா அதிகபட்சமாக 2 கட்சியில் ஆட்சியில் இருந்த அமைச்சர் பெருமக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்கு தான் அதிகமாக தனியார் கல்லூரி, மருத்துவமனைகள் எல்லாம் இருக்குது, மருத்துவக் கல்லூரி எல்லாம் இருக்குது, பள்ளிகளும் இருக்குது. இப்போ அதனால இந்த அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு போக்குவரத்து தரம் உயர்த்தப்படுவதில்லை. தனியார் முதலாளி லாபத்துக்கு அரசு மருத்துவமனையின் தரம் உயர்த்தப்படுவதில்லை. இது உங்களுக்கு தெரியுது. இந்த அடிப்படை அதில் ஏற்படுற சிக்கல், அரசு பள்ளியின் தரம் குறைகிறதுனால தான் அங்கிருந்து பிள்ளைகள் தனியார் பள்ளியை நோக்கி படையெடுக்கிறாங்க. அப்போ மாணவர்களே வந்து சேர்றதில்லைங்க காரணத்தை காட்டி நீ மூடிடுற. புரியுதா? இப்போ பினராயி விஜயன் வந்தவன் கேரளாவில் 30 விழுக்காடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் படையெடுப்பது கூடியிருக்குன்னா அவன் தரம் உயர்த்துறான். அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லிக்கு வரும்போது அவர் நட்சத்திர விடுதி போல பள்ளி கட்டிடங்களின் தரத்தை உயர்த்தி, கல்வி தரத்தை உயர்த்தினோன்னு தான் மறுமுறை ஜெயிச்சார் அவர். அப்போ அந்த மாதிரி அவங்க செய்யலை. இப்போ நாங்கள் வரும்போது ஒரு கேள்வி நீங்கள் எழுப்பி பாருங்க. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனியார் முதலாளி கொடுத்துருவாரு, ஒரு முதலாளி மருத்துவத்தை கொடுத்துருவாருன்னா அரசு தோக்குதா? அந்த கேள்வியை நீங்கள் எழுப்பி பார்க்கணும். அப்படித்தானே? ஒரு அரசுங்கும் போது அதுக்கு ஒரு தரம் இருக்கணும்ல. ஏன் அரசு போக்குவரத்தை விட தனியார் போக்குவரத்து, ஏன் அரசு பேருந்தை விட எல்லாம் அப்படிங்கும்போது அது என்ன அரசு தோல்வியுற்ற அரசா? அப்போ அதுதான் இங்கே இருக்கிற வழியா இருக்குது.
அப்போ ஒரு முதலாளி ஜெயிச்சிடறான், தரமானது அவன் தான் கொடுப்பான், மின் உற்பத்தி விநியோகம் அவன் தான் கொடுப்பான், குடிநீர் அவன் தான் கொடுப்பான். அரசு என்ன வேலை செய்யும்? சாராயம் விற்கும். இது ஏற்புடையதான் பாருங்க. அப்போ அதனால இதை மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வேலை செய்வோம். இப்போ நாங்கள் வரும்போது என்ன சொல்கிறோம்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை உலகத்தரத்திற்கு ஆகச்சிறந்த கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. நான் வந்த பிறகு என் ஆட்சியை கொடுங்க, அரசு பள்ளி கல்லூரிகளுக்கு போகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைதா இல்லையா? இந்த தனியார் பள்ளிக்கு போகிறது, அரசு பள்ளி கல்லூரிக்கு வர மாணவர்கள் எண்ணிக்கை கூடுதா இல்லையா? அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலையில் முன்னுரிமை. சட்டம், அமைச்சர் பெருமக்களோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாமன்ற உறுப்பினரோ அரசு அதிகாரிகளோ எல்லார் பிள்ளையும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் தானா தனவு இருந்துட்டு போகுது. அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர் பெருமக்கள், கல்லூரியில் வேலை பார்க்குற பேராசிரியர் பெருமக்கள் பிள்ளைகள் அந்த கல்லூரி பள்ளியில் படிக்கிறாங்களா? இல்லை. என்ன தரம் இல்லை. அரசை நடத்துகிற அதிகாரிகள், இப்போ என் தம்பி செந்தில் பாலாஜிக்கு உடம்பு முடியல, தாத்தார ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேரில் இருந்த அவர் பேரில் இருந்த அரசு மருத்துவமனை படுத்தார். 2 நாளில் காவிரிக்கு ஏந்துக்கிட்டு போனீங்க. என்ன தரம் இல்லை. நீங்கள் நடத்துகிற மருத்துவமனையிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் எப்படி போய் நம்பி படுக்கிறது? ஐயா கலைஞருக்கு முடியலன்னா, கருணாநிதி ஐயாவுக்கு முடியலன்னா காவேரி அல்லது எம்ஜி ராமச்சந்திரா, ஐயா எம்ஜிஆருக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ, அம்மா ஜெயலலிதாவுக்கு முடியலன்னா ராமச்சந்திரா அப்பலோ. நான் அரசுக்கு இதில் போய் படுக்கணும். ஏன்? தரம் இல்லை. நான் செத்தா என்ன? புரியுதா உங்களுக்கு? அதனால அந்த நிலையை மாற்றணுங்கிறோம். அதுதான் மாறுதல்ங்கிறோம். 26 தேர்தல் எப்பவும் போல நடக்கும். 2 கட்சியும் போட்டி போட்டு அறிவிக்கும் சலுகையில். அது வாக்குக்கு காசை கொடுக்கும். என்கிட்ட என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க முன்னெடுக்கிறதுக்கு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நான் சொன்னது புரியல, நான் காட்டுவேன். இந்த மாதிரி எல்இடி பாரு, என் ஆட்சியில் இவர் கேட்குறாருல பள்ளிக்கூடம் எப்படி இருப்பார், இந்த மாதிரி கல்லூரி எப்படி இருப்பார், போக்குவரத்து எப்படி நடத்துகிறேன் பாரு, பாரு வேலை வாய்ப்பை எப்படி பெருக்கிறேன் பாரு, பசி இல்லாத என் நாட்டை எப்படி உருவாக்குறேன், குழந்தைகள் நலன் எப்படி, பெண்கள் பாதுகாப்பு எப்படி, அதை எப்படி பண்ண சொல்லும்போது ஒன்று இருந்தாலும் எதையோ சொல்லியிருக்காங்களே. அப்போ நான் காட்டுறேன் இது எப்படி சாத்தியம்னா, இந்த நாட்டில் இருக்கு பாரு, இது மாதிரி இங்கே இருக்கு பாரு. இல்லைங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மோதட்டும்.